அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எழுத்தியல்ல வினா எழுத்துக்கள். எழுத்தியல்ல வினா எழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். எழுத்தியல்ல வினா எழுத்துக்கள்ண்டா எங்களோட தமிழ் எழுத்தியல்ல இலக்கணங்களில் வினா எழுத்துக்கள் ரெண்டா என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வினா எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் வினா எழுத்துக்கள் 5. அவை எவைன்னு கேட்டால் ஆவென்னா, ஏனா, ஏன்னா, ஓவென்னா, யாவென்னா. இந்த 5 தான் வினா எழுத்துக்கள். ஆவென்னா, ஏனா, ஏன்னா, ஓவென்னா, யாவென்னா. இந்த வினா எழுத்துக்கள் சொல்லுண்ட முதல் வரலாம், அதாவது முன்னுக்கு வரலாம் அல்லது இறுதியில் வரலாம். அப்போ வினா எழுத்துக்கள் 5 அது சொன்ன முதல்ல அல்லது இறுதியில் வரலாம். அப்போ நாங்கள் முதல்ல பார்க்க போகிறோம் சொல்லுண்ட முதல்ல வர வினா எழுத்துக்கள். முதல் எழுத்துல வர்றது நாங்கள் எதுன்னு பார்க்க போகிறோம் ஏனா, யாவென்னா. அதாவது எது, யாது. ஏனாவும் யாவென்னாம் சொல்லின் முதல் எழுத்துக்களாக சொல்லின் இறுதி. சொல்லின் இறுதியில் ஆவனாவும் ஓவனாவும். அவனா, அதுவோ. அப்போ அவனாவும் ஓவனாவும் சொல்லின் இறுதியில் வரும். இப்போ பாருங்க, இந்த ஏனாண்ட எழுத்து சொல்லின் ஆரம்பத்திலும் வரும், சொல்லின் இறுதியிலும் வரும். அதாவது 2 இடத்திலும் வரும். ஏனாண்ட எழுத்து ஏன் சென்றாய். இங்கே ஏன் சென்றாயன்றதுல முன்னுக்கு வருது. அவன் செய்தது நல்லது தானே என்று சொல்லிக்க சொல்லில் இறுதியில் வருது. அப்போ நாங்கள் வினா எழுத்துக்களை பார்த்து நாங்கள் வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 5. அது முதல்லையும் வரலாம் இறுதியிலும் வரலாம். அப்போ முதல்ல வர சொல்லின் முதல்ல வர வினா எழுத்துக்கள் ஏனாவும் யாவண்ணாவும். சொல்லின் இறுதியில் வர முதல் எழுத்துக்கள் ஆவண்ணாவும் ஓவண்ணாவும். பாருங்க, எது எது என்றதுல ஏனா முன்னுக்கு வருது, யாது என்றதுல ஜாவண்ணா முன்னுக்கு வருது. அப்போ சொல்லின் முதல்ல ஏனாவும் ஜாவண்ணாவும் வருது. அதே மாதிரி சொல்லின் இறுதியில அவனா, நாண்டல இன் சக ஆ. அப்போ அவன்னா பின்னுக்கு வருது. அது ஓ, ஓனா பிரிச்சா இவ் சக ஓ. அப்போ அவனா ஓவனாவும் சொல்லின் இறுதியில் வருது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனன்றதுல ஏனென்று ஏன்னா முன்னுக்கு வருது. அவன் செய்தது நல்லது தானே. இந்த இன்சக ஏ இங்கே சொல்லின் இறுதியில் வருது. அப்போ வினா எழுத்துக்கள் 5. அந்த வினா எழுத்துக்கள் 5ல் ஏனாவும் ஜாவனாவும் சொல்லின் முதல்ல வரும், அவனா ஓனாம் 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 சொல்லின் இறுதியில் வரும், ஏனான்ற எழுத்து சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரும். அப்போ உங்களோட வினாக்களில் சொல்லின் முதலிலும் சொல்லின் இறுதியிலும் வர்ற வினா எழுத்து எது என்று கேட்டால் அது ஏனா மட்டும்தான். அது முன்னுக்கும் பின்னுக்கும் வர ஒரே ஒரு எழுத்து ஏனா மட்டும்தான். மொத்த வினா எழுத்துக்கள் 5. அவை வேண்டு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு உதாரணம் எழுத தெரிஞ்சிருக்கணும். இப்போ நாங்கள் அடுத்து பார்க்க போகிறோம் இந்த வினா எழுத்துக்கள பிரிவை பற்றி பார்க்க போகிறோம். வினா எழுத்துக்கள்
ரெண்டு வகைப்படும். ஒன்று அகவினா, மற்றது புறவினா. அதாவது வினா எழுத்து வந்து ரெண்டாக பிரித்து பார்ப்போம். ஒன்று வந்து அகவினா, மற்றது வந்து புறவினா. அகவினான்னு சொன்னால் சொல்லின் உள்ளே இருந்து வினாவை எழுப்பும்னு சொன்னால் அது அகவினா என்றும், சொல்லின் புறத்தே அல்லது வெளியே இருந்து வினாவை எழுப்பும்னு சொன்னால் அது அதாவது சொல்லின் உள்ளே இருந்து வினாப்பொருள் தருமென்று சொன்னால், உதாரணத்துக்கு யார், எது. சொல்லின் புறத்தே இருந்து வினாப்பொருளை தருமெண்டா அவனோ, அவனா. இவ வந்து சொல்லின் புறத்தே இருந்து வினாப்பொருளை தருது. இதில் சின்ன விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த அகவினான்றது வந்து அகவினாவில் உள்ள வினா எழுத்தை வந்து பிரிக்க முடியாது. அதாவது வினா எழுத்த, அதாவது யார் என்ற சொல்லில வந்து இந்த யாவனாயும் இரண்டாயும் பிரித்து பொருள் வராது. அதே மாதிரி எது என்றதிலும் ஏனாவை பிரிக்க இயலாது. ஆனால் புறவினாவில் பாருங்க, அவன் நோன்றதுல அவன் சக ஓ, அவனான்றதுல அவன் சக ஆ பிரிக்கலாம். அப்ப வினா எழுத்துக்களை பிரிக்கலாம் என்று சொன்னால் அதை வினா பிரிக்க முடியும். அகவினான்னு சொன்னால் வினா எழுத்துக்களை பிரிக்க முடியாது. அப்போ நீங்கள் இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஒரு வினா சொல்லொன்று தந்தா, அவன் நோன்னு தந்தா அது அகவினவா புறாவினவான்னு கேட்டால், அவன் நோவில் அந்த வினா எழுத்து எங்கே வருதுன்னு பாருங்க, இறுதியில் வருது, ஓவண்டு வருது. அப்போ அதை பிரிக்கலாம். அவன் சக ஓவண்டு பிரிக்க முடியாது இருக்கிறபடியா அது வந்து புற வினா. அதே மாதிரி எது அல்லது ஜாரன்னு பார்த்தோம்னு சொன்னால், வினாடு எங்கே வருது, முன்னுக்கு வருது, ஜாவனாடு இருக்குது, ஏனான் இருக்குது, அது வந்து பிரிக்க முடியாது. அப்போ அது வந்து அகவினான்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதில் ஏனன்றதில் முன்னுக்கு வர்றது பிரிக்க முடியாது. அப்போ இது வந்து அகவினா. தானேயில் இன்சகை பிரிக்கலாம். அப்போ இது வந்து புறவினா. அப்போ அகவினா புறவினா கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இலகுவாக கண்டுபிடிக்கலாம். அதாவது வினா எழுத்துக்கள் வந்து பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாதான்னு கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் அதை வந்து அகவினாவா புறவினாவான்னு சொல்லி இலகுவாக இனங்காணலாம். இது உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இதோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.